ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா 3 பேஸ் DOL ஸ்டார்டர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் பிரேக்கர், இது பார்த்தீங்கன்னா 3 போல் பிரேக்கர் யூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் எவ்வளோ ஹெச்பி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 3 போல் பிரேக்கர் MCB வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்த 3 போல் பிரேக்கரை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலுக்கு வந்து இந்த சிங்கிள் போல் பிரேக்கரு யூஸ் பண்ணிக்குவாங்க. சிங்கிள் போல் பிரேக்கருடைய ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 ஆம்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. இதை அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ நம்ம 3 போல் பிரேக்கரு கனெக்ட் பண்ணியாச்சு, சிங்கிள் போல் பிரேக்கரும் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து கான்டாக்டரு, இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது NO, இது NC, நெக்ஸ்ட் இது A1, இது A2. இந்த கான்டாக்டரை வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சப்ளை இங்கே தான் கொடுக்கணும், A1 A2வில். இதை இந்த 3 போல் MCBக்கு நேரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போது கான்டாக்டரு கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா OLR, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரோட் ரிலே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NO இன்புட்டு, இது NO அவுட்புட்டு, அதேமாதிரி NC இன்புட்டு, NC அவுட்புட்டு. நெக்ஸ்ட் இது 3 இன்புட்டு, பவர் இன்புட்டு. நெக்ஸ்ட் இது 3 அவுட்புட்டு. இதை வந்து கான்டாக்டரில் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, இந்த 3 பாயிண்டில் இந்த OLR-ஐ கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ நம்ம கான்டாக்டரில் ரிலேவை OLR ரிலேவை கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போது ஃபஸ்ட்டு பவர் லைன் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்புட்டு RYB கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது R பேஸு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவதில் Y பேஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூணாவதில் B பேஸு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம RYB 3 பேஸை கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த நியூட்ரல் லிங்கில் நியூட்ரலை கனெக்ட் பண்ணிங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னாக்கா கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுற வோல்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா 240 வோல்டேஜ். ஒரு பேஸு ஒரு நியூட்ரலை வச்சு தான் நம்ம இந்த கான்டாக்டரு எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு நியூட்ரல் லிங்கில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நியூட்ரலை கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் R பேஸு கனெக்ட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டு கான்டாக்டருடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, R கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு Y பேஸு செகண்ட் இதில் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, Y பேஸு கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் B பேஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம RYB 3 பேஸை இன்புட்டு கனெக்ட் பண்ணியாச்சு கான்டாக்டருக்கு. நெக்ஸ்ட்டு இது கான்டாக்டர்லேருந்து அவுட்புட்டு எடுத்துக்கோங்க. இதில் மோட்டரை கனெக்ட் பண்ணணும். ஸோ RYB 3 பேஸை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவுட்புட்டில் நம்ம RYB கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவர் லைனு கம்ப்ளீட்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து RYB மோட்டருக்கு நம்ம அவுட்புட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கண்ட்ரோல் லைன் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸு கண்ட்ரோலுக்கு பேஸு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பெரோல் நம்பர் Pன்னு எடுத்துக்கோங்க. இந்த R பேஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. R பேஸ், Y பேஸ் எதில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம R பேஸில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம பேஸு கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த சைடு நியூட்ரல் லிங்கில் நியூட்ரலு கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு MCB அவுட்டை கனெக்ட் பண்ணுங்கள். இது பெரல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1. அதனுடைய அவுட் எடுத்துகிட்டு வந்து இந்த OLR-உடைய NCக்கு இன்புட் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பெரல் நம்பர் 1 கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்பர் 2
பெருள் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. இதை NC அவுட்ல கனெக்ட் பண்ணுங்க. நம்பர் 2 கனெக்ட் பண்ணியாச்சு. இதை இங்கே வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டார்ட் பட்டன், இது ஸ்டாப் புஷ் பட்டன். இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே NO, இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. நெக்ஸ்ட் இது ஸ்டாப் பட்டன், இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. இது எப்பவுமே NCயா இருக்கும். இதை இங்கே வச்சுக்கோங்க. இந்த நம்பர் 2 எடுத்துட்டு வந்து இங்கே ஸ்டாப் பட்டனுக்கு இன்புட் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இன்புட் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்பர் 3 எடுத்துக்கோங்க. பெருள் நம்பர் 3. இதை வந்து இந்த ஸ்டாப் புஷ் பட்டனில் கனெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு இன்புட்டு கனெக்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாப் புஷ் பட்டனில் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, நம்பர் இன்னொரு லிங்க் ஒயர் எடுத்துக்கோங்க. இது பெருள் நம்பர் 3. இதை இந்த ஸ்டாப் புஷ் பட்டனில் அவுட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 3 கூட இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்பர் 3 கனெக்ட் பண்ணியாச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த கான்டாக்டருடைய NOவில் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம NOவில் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்பர் 4, பெருள் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. இதை இந்த NOவில் இருந்து A1க்கு கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, நம்பர் 4 கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பெருள் நம்பர் 4 இன்னொரு லிங்க் ஒயரு எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டார்ட் பட்டனில் கனெக்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டார்ட் பட்டன் அவுட்டில் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே A1ல் கனெக்ட் பண்ணுங்க. நம்பர் 4 நம்பர் 4 A1ல் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம பேஸ்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். இது பெருள் நம்பர் 0ன்னு எடுத்துக்கோங்க. இந்த நியூட்ரல் லிங்கில் இந்த நியூட்ரல் ஒயரை கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, நியூட்ரலை கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து இங்கே A2வில் கனெக்ட் பண்ணுங்க. கான்டாக்டருடைய A2வில் நியூட்ரலை கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம பேஸு நியூட்ரல் எல்லா ஒயரையும் நம்ம கண்ட்ரோல் ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மெயின் பிரேக்கரை ஆன் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பிரேக்கரு ஆன் பண்ணிக்குவாங்க. இப்போது ஸ்டார்ட் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போது கான்டாக்டரு ஆன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டார்ட். நெக்ஸ்ட்டு இது OLR. இந்த கவரை ரிமூவ் பண்ணிங்கனாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் செட்டிங், நமக்கு மோட்டருடைய ஃபுல் லோட் ஆம்ஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம கரண்ட் வேல்யூ செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது டெஸ்ட் பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா ட்ரிப் ஆகிடும். இது ரீசெட் பட்டன், இது ஸ்டாப் பட்டன். இப்போ நம்ம இதை டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம், ட்ரிப் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது ஷார்ட்ரு ட்ரிப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது இந்த ரீசெட் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ரீசெட் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டார்ட் கொடுங்க, ஆன் ஆகும். ஸ்டாப், ஸ்டார்ட், ஸ்டார்ட். நெக்ஸ்ட்டு இது இப்போது ரீசெட்டு ட்ரிப் பொசிஷனில் இருக்குது. இப்போது நம்ம ஸ்டார்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகாது. ஏன் அப்படின்னாக்கா இங்கே OLR ட்ரிப் கண்டிஷனில் இருக்குது. நம்ம வந்து ரீசெட் பண்ணால் தான் ஆன் பண்ண முடியும். ஓகே, இப்போது இது ஆன் ஆகும். இப்போது அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே R பேஸு, Y பேஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை இருக்கும். ஸ்டாப், ஸ்டார்ட், ஸ்டார்ட், அப். ஓகே, இது மாதிரி தான் நம்ம 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு ஷார்ட்ரு
கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் RYB மோட்டருக்கு இன்புட்டு எடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். மேலும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.